SRS தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இன்றைய நிகழ்வின் அறிவிப்பாளர் திரு ST பானு அவர்களுக்கும் இவர்களையெல்லாம் இணைத்து தந்த எமது வானொலியின் உரிமையாளர் திரு ரவிஷான் அவர்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் வழமை போல் நீங்கள் இணைந்திருப்பது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானத்தோடு. இன்றைய கவிதையும் கானத்தையும் நமக்காக எழுதி வழங்கியிருப்பவர் ஐக்கிய இராச்சியத்தின் கேன்டர்பரி நகரத்தை சேர்ந்த ராகினி மோகன் அவர்கள். அவர்களுக்கு வானொலி சார்பாகவும் உறவுகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு காற்றலையில் ஒரு அழகிய பாடல் கலந்து வருகின்றது. அதனை கேட்டு ரசித்துவிட்டு ராகினி மோகன் அவர்களின் கவிதையும் கானத்திற்குள் நுழைவோம். தனியே காதல் துணையே என் கண்ணின் மணியே ஏன் என்னொரு உயிரே வாரியே பூக்களின் பிள்ளாய் பொன்னகை கிள்ளாய் பொன்னில் வார்த்தது மேனி பூச்செடியின் மேல் காற்றடித்தாலும் உன் நெஞ்சில் தைக்குமோ அணி வா வா அலைக்கடல் சிறு துளி வா வா பெண்ணே வா வா ஒலி என்றும் தேயாது அதுபோல் நம் காதல் மானே. ரோஜா கடலே என் ராஜா மகளே என் ஆசை கனியே பார்த்தனியே காதல் துணையே என் கண்ணின் மணியே என் என்னொரு உயிரே வாரியே செவ்வாய் குயிலே பொன் செவ்வேல் விழியே என் செவ்வால் கிளியே வா வெளியே நீர்வார் குழலே கண்ணேர் கான் எழிலே என் மார் மேல் மயிலே வா வெளியே வாட்படை கொண்டு தாக்கிய போதும் வானம் வளைவதும் இல்லை நாற்படை கொண்டு ஆர்ப்பரித்தாலும் வேட்டை அழிவதும் இல்லை போவோம் இனி வாழ்வோம் உயிருக்கு உயிர் தந்து வாழ்வோம் கண்டங்கள் பிண்டாலும் மண்டங்கள் விண்டாலும் நெஞ்சங்கள் மாறாது பாவா செவ்வாய் குயிலே பொன் செவ்வேல் விழியே என் செவ்வால் கிளியே வா வெளியே நீர்வார் குழலே கண்ணீர் கான் எழிலே என் மார் மேல் மயிலே வா வெளியே பருவச்சிட்டே பவளத்திட்டே இதழை தந்தால் எதையும் தருவேன் புகழும் ஐயா புலகப்பையா சிறுபோர் வந்தால் என்னை மறப்பாய்
கண்டபரியிலிருந்து திருமதி ராகினி மோகன் அவர்கள் எழுதிய கவிதையும் கானமும் இடம்பெற உள்ளது. அன்னையின் தாலாட்டில் என்ற தலைப்பில் அவர் எழுதிய கவிதையும் கானத்தில் இருந்து முதலாவது கவிதை. ஆலயமணி காதில் ஒலிக்க, ஆலயமணி காதில் ஒலிக்க, கண்கள் மெல்ல விழிக்க, அந்த நேரம் சேவல் கூவ, அம்மாவின் பூஜை வாசம் வீட்டை நிறைக்க, கிணற்றடியில் தண்ணீர் அள்ளும் வாளிச்சத்தம் கேட்க, புதிதாய் மலர்ந்த மல்லிகை பூக்களின் வாசம் நறுமணம் வீச, நீயோ என திரும்பி பார்த்தேன் அம்மா என்று தன் அம்மாவின் ஞாபகத்தை வரிகளில் வடித்திருக்கின்றார். அழகாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் ராகினி அவர்களே. அவர் இந்த கவிதைக்காக தேர்வு செய்த பாடல் 100 சாமிகள் இருந்தாலும் அம்மாவை போல் ஆகிடுமோ என்றொரு அற்புதமான பாடல். இதோ அனைவரும் ரசித்து கேட்டு வருவோம் உறவுகளே. சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜன்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் நீதானே. SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானத்தோடும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய கவிதையும் கானத்தை அலங்கரிப்பவர் கேண்டபரியிலிருந்து திருமதி ராகினி மோகன் அவர்கள். அவருடைய இரண்டாவது கவிதை செவ்வானம் மெல்ல வெட்கத்தில் சிவக்க, மறையும் மாதவன் மெல்ல சிரிக்க, போன பறவைகள் கூடு திரும்ப, விரிந்த மலர்கள் இதழ்கள் மூட, மாலை தென்றல் இதமாய் வீச, உன் நினைவு என்னுள் இராகம் இசைக்கின்றது அம்மா. இந்த கவிதை வரிகளுக்காக அவர் தேர்வு செய்த பாடல் ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினில்லை என் தாய் என்றொரு அழகான பாடல் இது. ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தாள். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தாள்.
அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரங்க இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கு. நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். வேண்டாம் சித்தப்பா, அந்த பாட்டையே கேட்கலாம். கண்ணா சுகமா, கிருஷ்ணா சுகமா, கண்மணி சுகமா சொல் என்றேன், கண்மணி சுகமா சொல் என்றேன். திருமதி ராகினி மோகன் அவர்களின் 3வது கவிதை. உன் கண்களில் என்னை கண்டேன், மனதில் பாசத்தை கண்டேன் அம்மா, பூக்களில் வாசத்தை கண்டேன், ஆனால் உன் வாசத்தை என் சுவாசத்தில் கண்டேன் அம்மா என்று தன் அம்மாவை நினைத்து உருகி எழுதிய அந்த கவிதைக்காக அவர் தேர்வு செய்த பாடல் தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்றொரு அற்புதமான பாடல். கேட்டு வருவோம் உறவுகளே. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம், தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், பல்லுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையில் தாயும் கடவுளும் ஒன்று, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய கவிதையும் கானத்தையும் அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் ஐக்கிய இராச்சியத்தின் கெண்டபரி நகரைச் சேர்ந்த திருமதி ராகினி மோகன் அவர்கள். தாயின் தாலாட்டில் என்ற தலைப்பில் அவர் எழுதி வழங்கிய இந்த கவிதையும் கானத்தின் 4வது இறுதியுமான கவிதை. உன்னை தாலாட்டி தங்கத் தட்டாக்கி, உன் அழகை வர்ணித்து பாலும் சோறும் தந்தூட்டி,
அம்மா சொன்ன கதைகள் பல நினைத்து பார்க்கின்றேன். கிடைக்கப் பெற்றால் பேரானந்தமே. இந்த வரிகளுக்காக அவர் தேர்வு செய்த பாடல் கண்கள் நீயே காற்றும் நீயே என்றொரு அழகான பாடல் இதோ. கண்கள் நீயே காற்றும் நீயே தோடும் நீ துரும்பில் நீ வண்ணம் நீயே வானும் நீயே ஓடும் நீ உயிரும் நீ பல நாள் கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே இறையை பிழிந்து உடை நான் எடுத்தேன். நான் தான் நீ வேறில்லை. முகமிழைத்தாள் அதில் முத்தத்தாள் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே. இதழெச்சில் நீ எனும் தீர்த்தத்தாள் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே. கண்கள் நீயே காற்றும் நீயே தோடும் நீ துரும்பில் நீ வண்ணம் நீயே வானும் நீயே ஓடும் நீ உயிரும் நீ. இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினேன். அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்க வேண்டினேன். தோழினாலும் சேலை தொட்டுதான் பாதி வேலை. பல நூறு மொழிகளில் பேசும் முதல் மேதை நீ. இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன் நீடில்லா என் மகன். என்னை தள்ளும் முன் குழி கண்டத்தில் என் சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்டே. என்னை கிள்ளும் முன் விரல் மெத்தைக்குள் என் மொத்தத்தை நான் தந்தேன் கண்டேன். என்னை விட்டு 2 8 தள்ளி போனால் தவிக்கிறேன். மீண்டும் உன்னை அள்ளி எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன். போகும் பாதையிடம் கூரையாய் நீலவானம் சுவர் மீது கிறுக்கிடும்போது
இதுவரை நேரமும் கேன்டர்பரி திருமதி ராகினி மோகன் அவர்களின் கவிதையும் கானத்தையும் கேட்டு ரசித்தீர்கள். ஓர் அழகான கவிதையும் கானத்தையும் நமக்காக எழுதி வழங்கிய திருமதி ராகினி மோகன் அவர்களுக்கு வானொலி சார்பாகவும் வானொலி உறவுகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய கலை பயணமும் கலை திறமையும் மென்மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, இதுபோல் உங்களுடைய கவிதையும் கானமும் இடம்பெற வேண்டும் இந்த வானொலியில் என்று நினைத்தால் 07865663960 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆக்கங்களை அனுப்பி வையுங்கள். இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு அளித்த SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுக்கும், இதுவரை நேரமும் அழகாக கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும், இன்றைய நிகழ்வினை சிறப்பாக வழங்கிய அறிவிப்பாளர் ST பானு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து ஓர் அழகான பாடலை உங்களுக்காக தவளவிட்டு விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷி. நன்றி உறவுகளே. காதலில்லை என்று சொன்னால் பூமியும் இங்கில்லை, காதல் என்று யாரும் இங்கில்லை. வாலிப நெஞ்சங்கள் நாளை என்னாகும், வாலிப நெஞ்சங்கள் நாளை என்னாகும். காதலில்லை என்று சொன்னால் பூமியும் இங்கில்லை. சேர்ந்திருக்கத்தானே தெரிந்து கொள்ளுமாறே, பூவில் வந்து 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 போவது எதுக்கு? ஒரு முறை ஜனனம், ஒரு முறை மரணம், தொடங்கட்டும் பயணம், தொடரட்டும் தியாகம், இது நல்ல உருவம், பயன் செய்யும் பருவம். இனி என்ன தடை வருமா? நாளை என்னாகும், விட்டு தள்ளுங்கள். காதலில்லை என்று சொன்னால் பூமியும் இங்கில்லை. கண்கள் இல்லை என்று சொன்னால் காரியம் இங்கில்லை. பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் இங்கு இல்லை, ஓசை இங்கு இல்லை என்றால் பாஷைகள் இங்கில்லை. ஆண்கள் இல்லை என்றால் பெண்கள் இங்கு இல்லை. சமத்துவம் பெருக, ஜாதிகள் ஒழிக, இளைஞர்கள் எழுக, பழையது அழிக, புது யுகம் அருக, பூமழை பொழிக, தலைமுறை வளரட்டுமே. வாலிப நெஞ்சங்கள் தங்கங்கள் நாளை என்னாகும்,
காதலில்லை என்று சொன்னால் பூமியும் இங்கில்லை. காதலின்றி யாரும் இங்கில்லை. வாலிப உள்ளங்கள் அட காதலை வெல்லுங்கள். வானவில் ஊஞ்சல் கட்டுங்கள். வாலிப நெஞ்சங்கள் கத்தித் தங்கங்கள். நாளை என்னாகும் கள்ளுங்கள்.